தடையில்லாமல் நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசில் வேண்டிக்கணும். நாம் செய்கின்ற கர்மங்களை தீர்க்கிறதுக்கு ரெண்டு வழி பெரிய வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, அதுதான் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய கர்மங்கள் தீர்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, பாவம் அறியாத பசுக்கு தானம் கொடுக்கறது, உயிர் ஜீவனுக்கு அன்னதானம் வழங்குறது. நம்ம என்ன வழிபாடு பண்ணாலும் ஒரு தான தர்மம் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம கர்மம் 100க்கு 100 அப்படியே குறையும். நம்ம மூழ்கினை பயன்கள் குறையிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பெரிய ஒரு ஜீவராசிகளுக்கு தானம் கொடுக்கணும். இது ஜீவகாரன்னு வள்ளலார் சொன்னார். எப்பவுமே பசிக்கிறவங்களுக்கு உணவு அளித்தா எல்லா நலனும் நமக்கு கிடைக்குமா. அப்போ யார் ஒருவன் பசிக்கிறானோ அது எந்த மதம் சார்ந்து கிடையாது, எந்த மதம் சார்ந்து கிடையாது, எல்லா மதம் ஒன்று தான் சொல்லும். ஒரு மனிதனுக்கு பசியாக இருக்கிறவனுக்கு உதவு, நல்லது செய், அவன் மனம் கொடுக்கும் போது நம்மளோட கர்மங்கள் நிவர்த்தியாரு. அப்போ போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவ கர்மங்கள் நிவர்த்தி ஆகனா, நல்ல பசியில் இருக்கிறவனுக்கு உணவு கொடுத்தா அவனுக்கு நிவர்த்தி ஆகுது. அந்த மாதிரி உணவு அளிக்கிறது ஒரு பெரிய கர்மம், அது நிவர்த்தி ஆகுது, புண்ணியம். அதே மாதிரி பசுவுகளுக்கு உணவு அளிக்கிறது, இந்த மாதிரி தீவனங்கள் கொடுக்கறது, அழுத்திக்கீரை, பழம், பித்தளை, மாட்டுக்கு தேவையான பில்லுகள், இந்த மாதிரி போது உங்களுக்கு பசுக்கு உணவு அளிக்கும் போது அந்த கர்மங்கள் நிவர்த்தி ஆகுது. இது ரெண்டு வழிகள் இருக்குது. அதை நம்ம கடைபிடிக்கணும். கடைபிடிச்சோம்னா வாழ்க்கையில் எல்லா விதமான கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகி மேலும் மேலும் முன்னேற்றம் எடுக்கக்கூடிய வழி நம்மளால் முடிஞ்சுது. நம்மளால் பெரிய லெவலில் நம்ம செய்யலினாலும் ஒரு கைப்பிடி சொல்கிறேன், தினமும் ஒரு கைப்பிடி நீங்கள் அடுத்தது தானம் கொடுங்க. நம்ம டெய்லி 3 நேரம் சாப்பிட்றோம், அதிலிருந்து எடுக்கிற ஒரு கைப்பிடி அடுத்தவங்களுக்கு உணவளிக்கிறது. இப்படி ஒரு உணவை ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம சார்பை போகுது அப்படின்னா, அது ஒரு நாளைக்கு அந்த கர்மங்கள் நிவர்த்தி ஆகுது. அப்போ அப்படியே ஒவ்வொன்றா சேரும் பொழுது 30 பேர் சேர்ந்த கர்மம் நம்மளுக்கு என்னென்னமோ தெரியாது, சொல்கிறோம்ல, ஏதோ